श्रीमद्भगवद्गीते उत्तरेदात्मनात्मानं नात्मानमवसादये आत्मैव ह्यात्मनो बन्धु आत्मैव रिपुरात्मनः உன்னை நீயே உயர்த்திக் கொள், உன்னை இழிவுபடுத்திக் கொள்ளாதே. நீயே உனக்கு நண்பன், நீயே உனக்கு பகைவன். பந்துராத்மாத்மனஸ்தஸ்ய येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वे वर्तेदात्मैव शत्रुः. தன்னை வென்றவன் தனக்கு நண்பன், தன்னை வெல்லாதவன் தனக்குத்தானே பகைவன் போல் பகைமையில் இருக்கிறான். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொருள் புரிஞ்சிருக்கு? நான் தாழ்ந்தவன், நான் எதுக்குமே பயனில்லாதவன் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு கிருஷ்ணன். என்னால் எது முடியும் விவேகானந்தர் சொல்கிறார், உன்னை நீ உயர்த்தி கொள்ளணும். என்னால் முடியும், ஐ கேன் டூ, நான் எதுவும் செய்ய முடியாது என்னால் அப்படிங்கிற அந்த மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் தாழ்த்திக்கூடாது தங்களை. வெளியில் நமக்கு யாரும் நண்பர்கள் இல்லை, நமக்குள்ளேயே தான் நண்பர்கள் இருக்காங்க, பகைவர்கள் இருக்காங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மளை உயர்நிலையில் உயர்த்தும், தாழ்வு நிலையில். ஆக அந்த எண்ணங்களை நாம் உயர்ந்த நிலையில் வச்சுக்கணும். அப்போ வேறு வெளியில் யாரும் நமக்கு இனிமை இல்லை. அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு, தன்னை வென்றவன் தனக்கு நண்பன். உன்னை நீ வெல்ல வேண்டும். வெளியில் இருக்கிற சண்டை போட்டு மற்றவங்களை வெல்றது அது வெற்றி இல்லை. நமக்குள்ளே இருக்கிற பகைவர்கள் இருக்கிறாங்க, கோபம், காமம், மோகம், இந்த மாதிரி பகைவர்களாக நமக்குள்ள இருக்கு. அவங்கள நாம் வெல்லணும். அப்படி வென்றால் நாம் நண்பர்களாக இருப்போம். வெல்லவில்லை என்ற பகைவர்களாக இருந்தால் இதனுடைய பொருள். இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணுறது.